வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. எடிட்டர், அதை போடுறாதீங்க, திருப்பாதீங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஏன் திருப்ப வேண்டாங்கறீங்க? திருப்பி அப்படியே காட்டு. சும்மா வந்துட்டு நீங்க சைடுல ஒருத்தர் ரெஃபரன்ஸ் உட்கார வச்சுட்டு அவரே டவுட் கேட்டிட்டு சார் இருக்காங்க. ரெஃபரன்ஸ் வராங்க, அவர் அப்புறம் நானே சொல்றேன். திருப்பிட்டீங்களா? ஏண்டா சங்கி தம்பி, இந்த ஆட்டு புழுக்கையோடைய அதை விட அரை இஞ்சி கம்மியாக இருக்கிற இந்த மூளையை வச்சுக்கிட்டு தான் அந்த பாப்பா லவுட் ஸ்பீக்கரு பேர் என்ன ஸ்ரீநிதி அவங்கள வந்து வம்பு கழுத்தியா நீ? ஒரு விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம போகணும், நம்ம போய் பேசணும், மக்கள்கிட்ட வெளிப்படையாக இருக்கணும். நீங்கள் 2 பேரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வந்து இது விவாதிக்க வரோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் வந்து அவன் பேர் என்ன பாரிசாலன் கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறார் போல, எனக்கு வந்து ஏதாவது வேணா ஹெல்ப் வேணா அவர்கிட்ட கேட்பேன்னு வீடியோலையும் திரும்பி வந்து கேட்டுக்கிறாரு. இது வால்யூம்ஸ் இருக்கு. எங்க இந்த ஹெல்ப் ரிசர்ச் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா என்னங்க? அந்த கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுங்களேன். ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு உட்கார்ந்திருக்காருங்க இவரு. நான் உட்காரும்போது பாரி கிட்ட சொல்லிட்டு தான் எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டு. உனக்கு சொந்தமா பேசுறதுக்கு கூட இல்லாம ஒருத்தரை துணைக்கு கூட்டிட்டு போயிருக்க, நீ தான் பெரிய தீயாச்சே, நீயே போய் தனியா வந்து விவாதிக்க வேண்டியதானே? உனக்கு எதுக்கு துணைக்கு இவனே ஒரு பிஜேபியோட எடுப்பு, இவனுக்கு ஒரு துடுப்பு கூட்டிட்டு போயிருக்கான். இதுல என்னன்னா, ஒரு முறை வந்து தம்பி தீபாவளிக்காக வந்து ஒரு தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுல இவர் குறிப்பிட்ட சில பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல எல்லாமே விளக்குன்னு தான் இருந்துச்சு. தீபாவளி அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், விளக்கேத்துறது அப்படிங்கிறது புத்த மதத்துல இருந்தே அந்த பழக்கங்கள், அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி இருக்காங்க. அதனால விளக்குங்கிறது வேற, கார்த்திகை தீபத்தை குறிப்பிட்டு இருக்கும். நீங்க வேணா அந்த வீடியோ முழுமையா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன், பாருங்க. அதற்கும் தீபாவளிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தீபாவளிங்கிறது ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால் வந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பேன். இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க, இவங்க 2 பேரும் விவாதிச்சாங்கல்ல, பாரிசாலனும் விக்னேஷ் அவர்களும். இந்த வீடியோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தமிழ் முருகன் கடவுள், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க டைட்டில் தம்ப்நெயிலுக்கு. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும்னா, பாரிசாலன் வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர், கிட்டத்தட்ட சீமான் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நபர். சீமான் என்ன பேசுவார், முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதில் நிறைய உண்மைகள் இருக்குது, அது பேசியிருக்கோம். பட் திராவிடம் பேசக்கூடியவர்கள், கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர்கள் முருகனை வந்து கடவுளாக பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து அரசனாக பார்ப்பாங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே போவேனா. இப்போ இவர் எடுத்துக்கோங்க, பாலிடாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ஆரியர்களுக்கு முக்கியமாக வந்து கடவுள் இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர். அதனால வந்து தீபாவளி அந்த மாதிரியான பண்டிகைகள் வந்து தமிழர்களோட பண்டிகை தான் அப்படின்னு பேசக்கூடியவர். முருகனுக்கும் சுப்பிராமணியனுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது, அவருடைய இன்னொரு பேரு, இன்னொரு அவதாரம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. சரி, நம்ம இங்கே வரலாம். இப்போது விளக்கு தீபாவளியும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை இல்லை அப்படின்னு பேசுனதுக்கு தான் வந்துட்டு என்னோட ஃபேஸ்புக்கில் நான் அதை வந்து ரீல்ஸாக போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நபர் வந்து இவர் அந்த பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களை டேக் பண்ணி இந்த பிள்ளையும் வந்து நல்லா செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இருக்கட்டும், என்ன செய்கிறது இருக்கட்டும், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேசுறதுல தங்கச்சி இல்லை, எனக்கே அக்கா. அக்கா வரதுக்கால உனக்கு கொக்கா எங்க அவ? இந்த அக்கா இருக்கால, ஸ்ரீநிதி அக்கா, என் அக்கா, என்னுடைய தங்கை ஸ்ரீநிதி அவர்களுக்கு இந்த வீடியோ யாராவது டேக் பண்ணி விட்ருங்க. இதை டேக் பண்ணலனாலும் அந்த பாலிடாக்ஸோட ஒரிஜினல் அவருடைய இதில் இருக்கும், அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. எங்கள் அக்காவே உங்களுக்கு பதில் சொல்லிடுவா. சரி, இப்போது இந்த விக்னேஷ் கிட்ட என்னன்னா, எனக்கு நிறைய நாள் நான் அப்பவும் அந்த வீடியோலேயே அதே கேள்வி தான் வச்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளை ஸ்ரீநிதியே, அது சின்ன பிள்ளைல பேசுகிறதுல அது எங்களுக்கெல்லாம் அக்கா தான் இருந்தாலும் அவகிட்டே உரண்டை இழுத்துட்ருக்கியே. ஏன்னா விக்னேஷ் அவர்கள் வந்து இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இல்லாட்டினா வந்து பெரியாரிஸ்ட் இவங்களெல்லாம் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காதவருக்கு. அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரியான டாப்பிக்காக எடுத்து வச்சு பேசுகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஸ்ரீநிதி மட்டும் தான் பேசுவார். ஏன்னா ஈஸி டார்கெட்டாக இருக்கிறாங்களா, இல்லை அவங்க நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கனால அதெல்லாம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறாரா, இல்லைனா அவங்க வந்து திருப்பி பேசினா அவருக்கு பெருசாக வந்து இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில. ஏன்னா யாரெல்லாம் இவர் பேசணும், இல்லை ஸ்ரீநிதியை பேசும்போது யாரெல்லாம் இவர் வந்து போட்டி போட்டு பார்க்கலாம், ஒத்தைக்கு ஒத்தை, இது நீ தான் பெரிய தீயாச்சே. அப்போ வந்துட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களை வந்து விவாதத்துக்கு அழைக்கலாம், மகளிரன் அவர்களை விவாதத்துக்கு அழைக்கலாம், இல்லாட்டினா என்னோட மதுவதினி
சகோதரி இருக்காங்களே அவங்கள வந்து நீங்கள் விவாதத்துக்கு அழைக்கலாம். அவங்க எல்லாம் போக மாட்டார், எப்போ பார்த்தாலும் ஸ்ரீநிதி பாப்பாவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. சரி விடுங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த விவாதத்துக்கு போகும்போது அது எதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போனங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி அதிகம் உண்டு. என்னுடைய பையன் பிறந்ததுக்கப்புறம் ஞாபக மருதிங்கிறது ரொம்பவே உண்டு. அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு போவேன் அப்படின்னா ஒரு வீடியோ பேசணும், ப்ரிப்பேர் பண்ணணும், நேம் இல்லை அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து சில இது குறிப்புகள் வச்சுருப்பேன். சில இது எனக்கு மறந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இல்லை புதுசாக தான் நான் படிச்சிருக்கேன் உங்களுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நோட்ஸ் வச்சுருப்பேன். உங்கள் முன்னாடி நான் வெளிப்படையாகவே எடுத்து பார்த்து படிச்சுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி நீ ஒரு விவாதத்துக்கு போகிற, அது உனக்கு தெரியும் என்னெல்லாம் விவாதிக்க போகிறோன்னு. நீ என்ன கேள்வி கேட்க போகிற, எதிராளி வந்து அதற்கான என்ன பதிலெலாம் சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான பதிலை வச்சு நீ மடக்கணும் அப்படிங்கிற பிளானோ தான் போயிருப்பேன். அப்படி போகும்போது புத்தகத்தோட பேரோ இல்லை ஆராய்ச்சியாளர்களோட பேரோ எழுதி வச்சுட்டு போக மாட்டியா? உனக்கு ஒரு துடுப்பா பதில் சொல்கிறதுக்கு கேட்குறேன். இல்லை நீங்கள் 2 பேரும் போய் உட்காருங்க, இல்லை அந்த ஆளே உட்கார வைக்க வேண்டியதானே. பாதி கேள்விக்கு அவர்கிட்ட தான் பதில் கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஆளே உட்கார வைக்க வேண்டியதானே. எதுக்கு நீ போய் உட்கார்றங்கிறதா எனக்கு அதுதான் ரொம்ப இது. ஆட்டு புழுக்கையோடைய 1/2 இன்ச்சு கூட இருக்காது உன்னோட மூளை. இதை வச்சுட்டு வந்துட்டு பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி எனிவேஸ், இப்போது தம்பி குறிப்பிடுறது என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஆரியன் ரேஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஆரியர்கள் ரேஸை வந்து நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை இல்லைன்னா டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இந்த மாதிரியான கேள்வி வைக்கப்பட்டாலே ஆரியர் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தோல் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிரிய வெள்ளை தோலாக இருக்கும். அப்படின்னா யார் அங்கே ஆக்சுவலாக அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டுவாங்க அப்படின்னா பாரிசாலனே மாட்டுவார். ஏன்னா பாரிசாலன் வந்து தமிழ் தேசியம், தமிழர்கள் தெலுங்கர்கள் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பிரிவினைவாத ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிற நபர்கிட்ட மற்றவங்க வைக்கிற கேள்வியே நீ தமிழர்கள் சொன்னா உன் தோல் ஏன்பா வெள்ளையா இருக்கு, அப்போ கலப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அப்புறம் நீ எங்க இருந்து இந்த மாதிரி தமிழர்கள் தனியா தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடர்கள் பிரிப்ப. திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு ரேஸ் இருந்திருக்கு. அதான் வந்து அம்பேத்கர் வந்து நாகர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. சவுத்தில் வந்து இதை திராவிடர்களும் குறிப்பிடுறாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மெல்லாம் திராவிடர்கள் மெல்ல மெல்ல வந்து வெவ்வேறு மக்களாக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து திராவிடர்களாக வந்திருப்பாங்க. அப்போ பாரிசாலன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே வந்து கலப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அப்போ அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிரிவினவாத அரசியல் ஏன் பேசுகிறீங்க, திராவிடர்கள் ஆரியர்கள்னு ஏன் வந்து 2 ரேஸாக வந்து நம்ம அடையாளப்படுத்திக்க முயற்சி செஞ்சோம். எக்காலத்திலேருந்து இந்த வார்த்தைகள் வந்து அயோத்திதாசர் பண்டிதராக இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அதற்கு பின் வந்த பெரியாராக இருக்கட்டும், ஏன் அந்த வார்த்தையை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா தங்களை ஆரியர்களிலிருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான், வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக தான். அப்போது நீ கலப்பு வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடல் அம்பேத்கருமே சொல்லியிருக்கிறாரு. நார்த்தில் நாகர்கள் தான் வந்துட்டு சவுத்தில் திராவிடர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னு. பேர் எப்படியாவது வந்து இருந்திருக்கலாம், பட் அதோட நோக்கம் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருந்துருக்கும்ல. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள், தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க அப்படின்னு பிரிவினவாத அரசியல் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபர். சரி, இப்போ இங்கே வரலாம். விக்னேஷ் வந்து ஒரு ட்ராப் போடுறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வெள்ளையா இருக்கிறவங்க இல்லை வெளிரிய தோல் நிறத்தில் உள்ளவங்க ஆரியர்கள்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு அவரையே வந்து அட்டாக் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுடலாம். அங்கே வந்து பாரிசாலன் செஞ்சுட்டு இருக்கிற அந்த அரசியலே உடஞ்சி போயிடுங்கிறனால தான். ஆனால் பாரிசாலன் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் இருந்தார், நியாயமாகவும் இருந்தார். ஆமாம் நடந்திருக்கு, கலப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அது நீங்க மறுத்துட்டு போங்க. அறிவியல் ரீதியா நீங்க எப்படி அதை மறுப்பீங்க? அறிவியல் ரீதியா நீங்க மறுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஜெனடிக் ஆரியர்களோட ஜெனடிக்ஸ் சொல்லுங்க. அதான் ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கக்கூடிய தோற்றம்னா என்ன? வெளிரிய தோட்கள், வெளிரிய தோல். ஆமா, வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? அப்போ அந்த வெளிரிய நிறமுடையவன் அப்படின்னு பாரிசாலன் அந்த பதில சொன்ன உடனேயே இவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்போ வெள்ளையா இருக்கிறவங்களாம் ஆரியர்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு.
அங்கே பாரிசாலன் அவர்களை பேசவே விடலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கலப்புங்கிறது ஆரியர்களும் திராவிடர்களுக்கும் இடையில் இல்லை, ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் நடந்த கலப்பு மட்டும் கிடையாது. அது வந்து அதற்கு முன்னாடி யூரோப்பியர்கள் வந்து வந்திருக்காங்க, அதான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம அதுக்கப்புறம் முகாலயர்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி படையெடுத்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே தானே இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரியான கலப்புகள் நடந்துக்கிட்டே தானே இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து வந்தவங்க தான். அப்போது அவங்க வந்து வெளியே தோல் நிறத்தோடு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ கலப்புங்கிறது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். சரி, எனிவேஸ், அப்போ பாரிசாலன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, சொல்ல முயற்சி செய்கிறாரு அப்படின்னா ஆரிய வருகை அப்படின்னு நடந்திருக்கு. ஆரியன் ரேஸ் வந்து இந்திய லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள ரேஸே கிடையாது, அது வந்து ஆரிய வருகை அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. இந்த கலப்பு அது எல்லாமே வந்துட்டு அதான் எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்து பதிவு செய்ய வருகிறார். இப்போ வருகை வேற. விக்னேஷ் வந்து சொல்றது என்னன்னா, அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு ஆரியன் இன்வேடர் வந்து அது ஒரு பொய், அது வந்து நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பதிவு செய்யறாரு. இப்ப நீங்க எப்படி ஆய்வறிக்கைகள் வந்து ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்றீங்களோ, அந்த ஆய்வறிக்கைகளை மறுக்கக்கூடிய மிகப்பெரிய இந்திய தலைவர்களான அம்பேத்கர் உட்பட நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க. அம்பேத்கர் ஜெனடிக்ஸ் வச்சு அவர் எதிர்க்கல. அம்பேத்கர் வந்து ஜெனடிக்ஸ் வச்சு அதை எதிர்க்கல. இப்போ ஆரிய வருகைக்கும் ஆரிய படையெடுப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் நம்ம பேசணும். திராவிடம் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து ஆரிய படையெடுப்புங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க, ஆரிய வருகைன்னு சொல்ல மாட்டாங்க. அதற்கான ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மைக்ரேட் ஆகி வந்து இங்கே உள்ள கஸ்டம் ட்ரெடிஷன்ஸை உள்வாங்கிட்டு இங்கே உள்ள நபர்களாக அவங்க வாழலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வருகையாகவே இருந்தாலுமே இந்தியாவிற்குள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய விஷயங்களை திணித்து நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக நம்மளை வந்து மூளை செலவை செய்து நம்மளை அடிமையாக்க வச்சுருந்தாங்க. சனாதனத்தை பரப்புனாங்க, ஏற்றத்தாழ்வுகளை பரப்புனாங்க, சாதிகளை பிரிவினைவாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தான் கடவுள்கிட்ட நேராக பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு தான் வந்து அதற்கான மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி நம்ம என்னமோ கடவுளையே கும்பிட்டுட்டு இல்லாதது போல நிறைய விதமான ஒரு போர் தொடுத்த மாதிரி தான். அது கிட்டத்தட்ட படையெடுப்பு மாதிரி தான். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அழிந்து போனது. அதனால தான் வந்து அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வந்து படையெடுப்பு அப்படிங்கிறத லெஃப்ட் ஐடியாலஜி, அதாவது இடதுசாரிகள் வந்து பயன்படுத்தக்கூடியது. ஆனால் அதை தாண்டி வந்து இருக்கிற சில உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த வார்த்தை வர்றதுக்கான காரணமாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இருக்கிற ஸ்காலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வில்லியம் அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படையெடுப்பு நடந்ததாகவே வந்து எழுதியிருக்கிறார். அதாவது ஏஎம்டி அப்படிங்கிற ஒரு இது ஆர்மி மிலிட்டரி தியரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறார். அவங்க என்னமோ வந்து மிலிட்டரி மாதிரி படையெடுத்து வந்து இந்தியாவுக்குள் வந்ததாக தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதை எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அதெல்லாம் தெரியல. பட் நம்பப்படுவது இல்லைன்னா இன்னும் நிறைய ஸ்காலர்ஸை தாண்டி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கால்நடைகளை வந்து மேய்ச்சிக்கிட்டே வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய ரிசர்ச்சர் சொல்கிறது. அதுதான் நிறைய அக்செப்டபிள் தியரியாகவும் இருக்குது, இந்த ஏஎம்டி தியரி இல்லை. அப்போ அவங்க வந்து ஆரியரோட வருகை நடந்திருக்கு. அதைத்தான் பாரிசாலன் பதிவு செய்கிறார், ஆரியர்களுடைய வருகைன்னு. இவன் அப்படியே சுவிட்ச் பண்ணி விட்டு அந்த படையெடுப்புங்கிறத இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக கொதறி வீடியோவுக்கு தேவை ஏற்படும் போது மட்டும் படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இப்படி தான் பேச வரும். எதற்காக படையெடுப்புன்னு சொல்கிறாங்க, எதற்காக வருகைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் இல்லாமல், எதற்கு தீபாவளின்னு வந்துச்சு, எப்போ தீபாவளின்னு வந்துச்சு, விளக்குனா என்ன அப்படிங்கிற புரிதல்லாம் இல்லாமல் வீடியோவுக்கு தேவைப்படும் போது மட்டும் தேடி படித்தா, அதுவும் ChatGPT வந்ததுக்கப்புறம் ChatGPTயில் போட்டு படித்தா இப்படி தான் பேச தோணும். எனிவேஸ், இவங்க 2 பேருடைய விஷயங்களே நம்மளுக்கு பல முரண்கள் இருக்கும்போது என்னமாவது அடிச்சுட்டு சாவுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து வழக்கம் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் அதுக்கு மேலே பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அதை விட பேச வேண்டிய பார்க்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.